ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எய்த்தர் க்ளவுட் ஏரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. அதுக்குள்ள நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணால் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணணும். ஸோ பேட்ச் கலெக்ட் பண்ணிட்டு அது ஸ்னாப்ஷாட் எடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ மேலே இருக்கிற பேட்சில் எடுத்து கொஞ்சம் கஷ்டம். கீழே இந்த டாஸ்க் பேட்சஸ் இருக்குல்ல, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேணா வந்து உங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இதில் கேலக்ஸி டாஸ்க் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது டவுட் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ உங்களுக்கு யாரும் சைஸில் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் மைசஸ் ப்ரோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க வாலெட்டை. ஸோ நானே என் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செகண்டரி வாலெட்டை நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து உள்ளே போனீங்கன்னா எத்திரியை மாற்ற சொல்லும். ஸோ எத்திரியத்தை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14 days தான் இருக்குது. ஸோ 2 weeks இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் ஸ்னாப்ஷாட் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வாங்க. இதெல்லாம் பேட்ச் நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் நோடு கேட்பாங்க. நீங்கள் இந்த மிஷின் மட்டும் அவாய்ட் பண்ணுறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நோடு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஓவர் ரேட்டில் இருக்குது நோடெலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே வந்து பாருங்கள் மொத்தம் 53 டயர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 ரேபிட் எத்தீரியம். ஓகேவா? ஸோ எத்தீரியம் 1க்கு மேலே அதான் ஆல்மோஸ்ட் எத்தீரியம். ஸோ நம்ம இதை வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஃப்ரீயாக மட்டும் தான் போகணும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் டாஸ்க் ஆன் கேலக்ஸி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ரைட்டா? ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கை தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே போயிடும். ஸோ உங்களோட கேல்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நேற்றே ஒரு டாஸ்க் கொடுத்து பாருங்கள், குவிஸ்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து கேலக்ஸி டாஸ்க் 1 இது, quest 1 இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இந்த ட்விட்டர் டாஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இங்கே வந்து குவிஸுக்கான ஆன்சர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகே, ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள். கேல்ஸ் quest 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டுக்கு பி, அடுத்தது டி, சி, ஏசி இது கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மிஷின் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதிலே வந்து மிஷின் 2 வந்து மேலே இருக்குது. அது கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அந்த ஏத்தர் இதில் ஃபாலோயிங் கொடுத்துக்கோங்க. அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, குவிஸும் இல்லை, ஜஸ்ட் நார்மல் டாஸ்க் தான். இது ரெண்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஓகே, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜஸ்ட் வெரிஃபைங் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ஃபஸ்ட்டு குவஸ்ட்டுக்கு நமக்கு வந்து 600 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து 50 பாயிண்ட் கொடுத்தாங்க. டோட்டலாக 650 தான். பட் இந்த பேட்சுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா வந்து 1000 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. செவன் ஸ்கோர் கிரேட்டர் தன் 1000. ஸோ அடுத்தடுத்து குவஸ்ட் வரும். ஓகேவா? அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லை டெலிகிராம் சேனல் ஆன்சர் கொடுத்துறேன். எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அதை நீங்கள் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பேட்ச் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லேயர் 3 குவிஸ். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேட்ச் இருக்குது. என்ன பண்ண ஜஸ்ட் லெஸ்கோ கொடுத்துக்கோங்க. இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய மிஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரடக்ஷன் டு ஏத்தர் ஜஸ்ட் என்ன பண்ணி வந்து உங்கள் வேலட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நான் அதை நான் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இதில் மெட்டமாஸ்க் கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஓகே, இப்போ லேயர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புது ஆளுங்கத்தில் நான் வந்து கிரியேட் நோ அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னோடய வாலெட்டு கூட அந்த அக்கௌண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இன்ட்ரடக்ஷன் டு ஏத்தர் இது கொடுத்தீங்கன்னா வந்து இதில் இருக்க இதெல்லாம் ஜஸ்ட் படிச்சிக்க வேண்டியது. நீங்கள் கண்டினியூ கொடுத்து ஓகே, இப்போ குவிஸுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவிஸுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டெலிகிராமில் முடிஞ்சால் கீழே நான் கொடுக்குறேன். இல்லைனா வந்து இதிலே பார்த்துக்கோங்க சார் என்னென்ன குவிஸ் எப்படி வரும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் வந்து 20 times மோர் பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏ. அடுத்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஓகே, 5வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி. 6வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. 7வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி. அடுத்து 8வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி. அடுத்து 9வது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ. ஸோ லாஸ்ட் 10th கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி. ஓகே, ஸோ குவிஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசிட் ஏத்தர் க்ளவுடு. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வர வேண்டியதான். நீங்கள் இது பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் கண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ டிஸ்கார்டு உங்களுக்கு டிஸ்கார்ட் டாஸ்க் தெரியும். ஸோ டிஸ்கார்ட் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்கள் ரோலில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து நான் வெரிஃபை கொடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்கார்ட் அக்கௌண்ட் நாட் லிங்க்டு வருது. இந்த மாதிரி பிரச்சனை வரும் தான். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வழி இருக்குது. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யுவர் ப்ரொஃபைல் அண்டு கனெக்ட் டிஸ்கார்ட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் போய் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ பட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கார்ட், டெலிகிராமு இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து ட்விட்டர் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வெரிஃபை ஆகிடுச்சு. நான் இப்போ டெலகிராம் டெலகிராம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் முடிச்சுடுங்க அந்த டாஸ்க்கை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விட்ச் டு ஆர்பிட்டம் கொடுக்க சொல்லிடுறாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மின் பண்ண போகிறீங்க. ஸ்விட்ச் டு ஆர்பிட்டம் கொடுத்து நான் மாற்றிக்கிறேன். நான் மின்ட் கியூப் டு கிளைம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் ஃபீ போகும் தான். ஸோ எவ்வளோ போகுது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிட்ரம் ETH தான் 0.4075. ஸோ அவ்வளோதான் போகுது, கொஞ்சம் கம்மி தான். கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.001 தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 ரூபா கிட்ட போகும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து மின்ட் பண்ணிட்டேன் நான். எஸ், நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு NFT மின்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கியூப் ரிவார்டு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அதெல்லாம் எப்போ வரும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். பட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 30 days எண்ட் ஆகுது. 2 வீக்ஸில் எண்ட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கீழே வந்து ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணலாம். ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ETH வந்து ஆர்பிட்டர் மெட்டீரியல் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ கம்மி தான், ரொம்ப எதிர்பார்த்தவங்களாம் தர மாட்டாங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கிறேன். இப்போ இது வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வெரிஃபை ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேட்ச் கலெக்ஷன்லாம் அது இருக்குது பாருங்கள். அது இங்கே உங்களுக்கு வந்துடும் மோஸ்ட்லி. அண்ட் ரெஃபரல் பேட்ச்லாம் இருக்குது. ஸோ டிஸ்கார்டு OG பேட்ச்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் போகிறேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏத்தர் குவெஸ்ட்டுக்கான இது. ஸோ அதுக்கான பேட்ச் வந்து இது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏத்தர் குவெஸ்ட் இந்த இதுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் வரும். ஓகேவா? எந்த பேட்ச்னா அது உங்கள் ரெஃபரல் பேட்ச் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். நீங்கள் உள்ளே போய் பண்ணீங்கன்னா லேயர் 3 அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆர்பிட்ரம் தருவாங்க. ஸோ 2 இருக்குது, 2 லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் 2 தனியாக பண்ணலாம். ஸோ இது ஒன்று தான் பண்ண கூட பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான். உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சினா மறக்காம வந்து கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். மாதிரி ஸ்டேடியம் நான் பாய்.